என்னடா முடியலடா. இதுக்கே பின்னா சொன்னாக்கா ஃபிட்டாக இருந்தால் தானே பிடிக்கும். ஆனால் நீ வேற போடா. பேட்டிங்ண்ணா. முதல்ல போய் அந்த பால் எடுத்துட்டு வா, அதுக்கப்புறம் பேட்டிங் தரேன். சரி ஓகேண்ணா. பால் எடுத்துருங்க. ஏண்டா உங்க சாரு வந்து உங்களுக்கு படிக்க லாய்க்குன்னு சொல்றான். நீ வந்து என்னை ஏமாத்தி பெரிய என்னடிக்குள்ள வளர்ந்துருக்க? எனக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஏன்டா அவனை பத்தி இனிமே பேசாதீங்க. உனக்கு கேட்ட கூட்ட சொன்னல, கூட்டிட்டு அப்பா செருப்பு உள்ள வைக்க சொன்னல, செருப்பு ஏன் வெளியே இருக்க? உள்ள வைக்க சொன்னா இல்லையா? ஏய் வண்ணே வா. போய் அந்த மோன கடையில போய் நான் சொன்ன 4 சிகரெட் ஆயிட்டோம். என்ன So guys, today we are going to discuss an important topic, not from your subject. It's all about today and future. So how many of you know about Vishnu case? என்னப்பா யாருமே கை தூக்கல? ஒரு 11 வயசு பையன் 13 நாளா ஒரு ரூம்ல அடைச்சு போட்டு சாப்பாடு தண்ணி கொடுக்காம சித்திரவதை பண்ணிருக்காங்க. அது யாரு பண்ணாங்கன்னு கேட்டா அந்த பையனுடைய அப்பாவும் அம்மாவும். என்ன ரீசனுக்காக பண்ணாங்கன்னு கேட்டா அவனுக்கு டிசிப்ளின் வரணுமா, அதுதான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. Guys, in India, nearly 89% of parental abuse is happening, which is neither mentioned nor reported to public, right? Parental abuse. ஒரு குழந்தைய அம்மாவும் ஒதுக்குனா அப்பாவும் ஒதுக்குனா உன்னை எப்ப தலைமுழுன்னு உட்காந்துருக்கேன் அவன் என்ன பண்ணுவான்? He will be mentally depressed, right? ஒரு சில பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, they want to maintain the social status. என் பொண்ணுக்கு இது வாங்கி கொடுக்கணும், என் பையனுக்கு இது வாங்கி கொடுக்கணும், அதனால தான் 2 பேரும் உழைக்கிறோம். They are completely neglecting their own kids, right? ஒரு சில ஃபேமிலியில பாத்தீங்கன்னா அம்மாவுக்கு 2வது கல்யாணம் பண்ணிருப்பாங்க, இல்ல அப்பாவுக்கு 2வது கல்யாணம் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி நேரங்களில் ஃபர்ஸ்ட் மேரேஜ்ல பிறந்த குழந்தைகளை கம்ப்ளீட்டா நெக்லெக்ட் பண்றாங்க. பேரண்டல் அபியூஸை டீல் பண்றதுக்கு சட்டப்படி செக்ஷன் IPC 504 இருக்கு. ஆனா இது நம்ம பக்கத்து வீட்டுல நடக்கும்போது நாம எதுவுமே பண்ணாம கண்டுக்காம தானே இருக்கோம். சோ ஒரு குழந்தைய அம்மாவும் ஒதுக்குனா அப்பாவும் ஒதுக்குனா அவன் ஒரு டிப்ரெஷனான ஸ்டேஜுக்கு போயிடுவான். நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது ஒரு தேவையில்லாத விஷயம்னு நினைக்கிறோம். ஆனா அது ஒவ்வொருத்தருடைய அடிப்படையான பொறுப்புன்றது என்னைக்குதான் புரிஞ்சுக்க போறோம்? என்னமோ தெரியல, இந்த விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன், பண்ணிட்டேன். சரி வாங்க கிளாஸுக்கு போலாம்.